ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷேஃப் விக்கி. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் நடுங்கின்னு இருக்கிறேன். ஆஹா, ஒரு சரியான கோல்டு கிளைமேட்டு, சரியான ஒரு ஃபீலு. அதில் வந்து சூடாக ஒரு ஜிஞ்சர் டீ பண்ண போகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஹைலாண்ட்ஸ் ஃபார்மில் தான் இருக்கேன். ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. டீனாலே நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, டீ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா மில்க் பேஸ்ட் டீ எல்லாமே கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடும்போது தான் சுவை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டீ டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இந்த வாட்டரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஜிஞ்சரோட ஃப்ளேவர் வருது, டீயோட ஃப்ளேவர் வருது. ஆஹா, ரெடி ஆகிடுச்சு. பனிக்கு வந்து அந்த சூடு அந்த அனலில் வந்து கை வச்சுக்கிறேன். இப்போ வந்து I'm going to add boiled milk. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I'm adding sugar, white sugar. பார்த்தீங்கன்னா அந்த டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக கொதிக்க டீ. செம்மையான ஒரு சூடான ஒரு டீ, அதுவும் இந்த பனிக்கு இந்த ஒரு வெதருக்கு வந்து சரியான ஒரு ஜிஞ்சர் டீ. சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட போகிறேன். ஆஹா, அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் இருக்குது. அந்த டீயை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் அதில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க அந்த வெதருக்கு சாப்பிட்றதுக்கு. செம்மையாக இருக்குது பா, வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மில்க் கண்டென்ட் இல்லை, ரொம்ப தண்ணியாக இருக்குது. டீ வந்து தண்ணியாக இருந்தால் தான் சுவையாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து டீ போடும்போது சர்க்கரை வந்து கம்மியாக போடணும். சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் டீயோட மனம் வந்து வெளியே தெரியும். சர்க்கரை நிறைய போட்டுருவாங்க, நிறைய பேர் டீ சாப்பிட்றேன்னு நிறைய சர்க்கரை போட்டாங்கன்னா டீயோட ஃப்ளேவர் வந்து கம்மியாயிடும். அந்த ஃப்ளேவர் வெளியே வரணும்னா சர்க்கரை கம்மியாக இருந்தால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு டீ வந்து சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்பி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷேஃப் விக்கி.